சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர், ரொம்ப பிராக்டிகலா இருக்கு படம், எல்லா எமோஷன்ஸும் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. நல்ல நியூ டைரக்டரா இருந்தாலும் பிரபாவா பண்ணிருக்காரு. ரொம்ப செகண்ட் ஹாஃப் ரொம்ப டாப் கிளாஸ். ஒரு கிராமத்து கதை தான். எமோஷனல் ஆயிடுச்சுங்க. ஆமா ஆமா ஆமா, செகண்ட் ரொம்ப டாப். பாட்லாம் ரொம்ப சூப்பர் ஹிட். சூப்பரா இருந்ததுங்க. thoroughly enjoyed, feel good movie, full entertainment, total entertainment. பட் நல்லா இருந்ததுங்க. கிராமத்துல ஒரு ஃபேமிலி ஸ்டோரி, ஃபேமிலில நடக்கிறது, ஒரு லவ் மேரேஜ், நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காலத்து ட்ரெண்ட் உள்ள போவி படம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சுங்க. அந்த நேரத்துக்கு பாட்டு நல்லா இருக்கு. ரோஷன் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. டைரக்டர் சூப்பரா இருக்கு. இந்த காலத்து மாதிரி இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது பெட்டர்னு தான் சொல்லுவேன். ஜாதி பார்க்காதீங்க, பசங்களுக்கு பிடிச்சா கல்யாணம் பண்ணிடுறீங்க. நீ இதுதான் இந்த ஜாதி தான் பண்ணணும், அந்த ஜாதி தான் பண்ணணும், அந்த குழந்தைகளை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு பிடிச்சி லவ் அவங்க யோசிக்காமயே அவங்க லவ் பண்ணுவாங்க. they knows what they what they want to do. அதனால அந்த பசங்களை தாராளமா அவங்க செலக்ஷன் நல்லா இருந்தா தாராளமா ஒத்துக்கிறதுல தப்பே கிடையாது. ஜாதி ஃபர்ஸ்ட் பார்க்காதீங்க, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணுவீங்க. சூப்பரா இருந்து. ரோஷன் ரொம்ப நல்லா அடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு. ஆமா, கிராமத்துல எமோஷனல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த காலத்து நடிக்கிற பத்தி ரொம்ப நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் விக்ரமுக்கு இட்ஸ் பெஸ்ட் மூவி. ஆமா, எங்க லாஃப் பண்ணுவாங்கன்னு எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அங்கெல்லாம் நிறையவே ரியாக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தப்போ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜாலியா தான் இருக்கு. எல்லாரும் கூடயும் சேர்ந்து படம் பார்க்கறது. திருப்பியும் போனோம். எல்லாருமே எப்படி என்ஜாய் பண்றாங்கன்னு வேற தியேட்டர்ஸ் எல்லாம் போய் பார்க்கணும். நல்லா இருந்துச்சு, நல்ல படம், வந்து பாருங்க. அவ்வளவுதான். ஆமா, நல்லா இருந்துச்சு. ரெண்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெண்டு ஹாஃப் நல்லாவே இருந்துச்சு. நல்ல 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 படம், கண்டிப்பா வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் லவ் மேரேஜோட டைரக்டர் சண்முகப்பிரியன். படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ரெஸ்பான்ஸ் செம்மையா இருந்துச்சு. நாங்கள் ப்ரிவியூ ஷோ வந்து நாங்கள் கோயம்புத்தூர்ல போட்டோம், பிராட்வே சினிமாஸ்ல. அங்கேயுமே செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நான் நினைச்சேன் அந்த ஊர் சம்மந்தப்பட்ட படம் எடுத்திருக்கோம், அதுக்காக தான் அங்கே ரெஸ்பான்ஸ் இருக்குன்ற ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு. பட் எக்ஸ்ட்ரீம் கான்ஃபிடண்டா இருந்து இங்கே செம்மையா வந்திருக்கு. ரெஸ்பான்ஸ் செம்மையா பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டேக்கு. அண்ட் புக்கிங்ஸ் பெட்டரா இருக்கு, கேரளாலையும் பெட்டரா போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் எமோஷனாகவும் சரி, ஃபன்னாகவும் சரி, எல்லாமே லவ்வும் எல்லாமே சூப்பராக வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ப்ரெஸ், எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் ஹெவியா பண்ணியிருக்கீங்க. அண்ட் பப்ளிக் ரீச் ஆயிருக்கு படம், எல்லாருமே கேட்குறாங்க, போஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லா ரீச் ஆயிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஃபிலிம் ஹஸ் கம் குட். ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. ப்ளீஸ். ஹீரோயின் சுஷ்மிதா பட். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் அண்ட் வாட்சிங். எல்லாரும் கூட உட்காந்து பார்க்கும்போது ஒரு பயங்கர ஹாப்பியா இருக்கு. இட்ஸ் அ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அவர் டீம் அண்ட் எவ்ரி ஒன் ஹூஸ் ஒர்க் ஹார்ட் ஃபார் திஸ் மூவி. ஸோ நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு டெஃபினெட்லி ஃபீட்பேக் கொடுங்க. நிறைய பேர்கிட்ட சொல்லுங்க, அவங்களும் வந்து பார்க்கணும். தேங்க்யூ. இந்த ஒரு படத்துல அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லவ் மேரேஜ் படம் ரிலீஸ் ஆகுது. உள்ள விட்டுறாதீங்க. கண்டிப்பா குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மரியாதையான கௌரவமான படமா இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாரும் நம்புறோம். நான் நம்புறேன். கண்டிப்பா தேட்டர்ல வந்து அனைவரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. கேள்விகள் இல்ல, கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா லவ் மேரேஜ் அப்படின்னா வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்றது, அப்பா அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெஃபினிஷன் இருக்குல்ல இந்த வார்த்தைக்கு. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு கேட்பாங்கல்ல. இப்போ அரேஞ்ச் மேரேஜ்ல லவ் இல்லைன்னா பரவாயில்லையா அப்படிங்கிற ஒரு இருக்குல்ல. மேரேஜ்னாவே அது லவ் இருந்தா தான் அது மேரேஜ். அது அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் மேரேஜ் தான், லவ் இருந்தா தான் மேரேஜ். அப்போ அந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத இந்த படம் கடைசியில் சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். டைரக்டருக்கு அப்படித்தான் நினைக்கிறாரு. கண்டிப்பா படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு மரியாதையான கௌரவமான குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிறதுல 100% கேரண்டி. லவ் மேரேஜோடது சூப்பரா பண்ணியிருந்தானுங்க. ட்விஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கெஸ் பண்ண முடியாத ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. சில சீன்ஸ்ல வந்து ப்ரெடிக்டபிளா இருந்தது, மற்ற எல்லாமே நல்லா இருந்துச்சு. காமெடி கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருது லைட்டா. ரொம்ப பெருசான்னு சொல்ல முடியாது, நல்லாவே இருந்துச்சு. ஆனா சூப்பரா ஸ்க்ரீன் ஸ்ப்ரே எல்லாம் நல்லா இருந்தது, கொரியோகிராஃபி நல்லா பண்ணிருந்தாங்க, சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப இருக்கும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து மேஜரா வந்து 90s கிட் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே அவங்களுக்கு அவங்க ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நிறைய பேர் இருக்கும். ஏன்னா
ஒரு லாக்டவுன்ல தான் 90s கிட்டுக்கு வந்து மேரேஜ் ஆனதெல்லாம் இருக்கும். கண்டிப்பா இந்த இன்ஸ்டன்ட் யாரோ ஒரு லைஃப்ல ரிலேட்டட் ஆனாவே இருக்கலாம், நடந்திருக்கும் இந்த விஷயம். கண்டிப்பா லாக்டவுன் போகும்போது இந்த மாதிரி லாக் ஆகி ஒரு பக்கம் உட்கார்ந்த சீன் கண்டிப்பா இருந்திருக்கும். அதே தான் மூவில வந்து கேஷுவலா காமிச்சிருக்காங்க. நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து லவ் மேரேஜ் பாருங்க, சூப்பரா இருக்கு. லேட் மேரேஜ் வருதுங்களா? ஓகே. மேரேஜ் வந்து இந்த டேட்டு தான் கிடையாது. நம்ம ஏஜ் அந்த லிமிட்ல இல்லை, எப்போ வேணாலும் மேரேஜ் பண்ணலாம். அதனால லேட் மேரேஜ்ல ஃபீல் பண்ணாதீங்க. எப்போ வேணாலும் மேரேஜ் ஆகும். பொண்ணு வரும், வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருங்க. வர பொண்ணுல ரிஜெக்ட் ஆகும், சூப்பரான பொண்ணு உங்களுக்காக தேடி வரும். மியூசிக் நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பர். ஓகே ப்ரோ, தேங்க்யூ.